அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏபிஒய் அதாவது அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் ஆதார் சீடிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது அடல் பென்ஷன் யோஜனா திட்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லி சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போது கவர்மெண்ட் வேலைக்கு போகிறவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி மாதம் அவங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட் வருமோ, அதே மாதிரி தான் கவர்மெண்ட் வேலைக்கு போகாதவங்களும் மாதம் பென்ஷன் அமௌண்ட் வர்றது தான் அடல் பென்ஷன் யோஜனா. அந்த திட்டத்தில் 18 வயசுலேருந்து 40 வயசு உள்ளவங்க அமௌண்ட்டு அவங்களோட ஏஜை பொறுத்து அவங்களுக்கு மாதம் எவ்வளோ வரணுமோ, அதாவது மாதம் ரூ. 1000 ரூ. 5000 வரைக்கும் வர மாதிரி ஸ்கீம் இருக்குது. அவங்க ஏஜை பொறுத்து மாதம் எவ்வளோ கட்டணுமோ அதை கட்டினீங்க அப்படின்னா 60 வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறவங்களுக்கு எப்படி பென்ஷன் வருமோ, அதே மாதிரி உங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் உயிரோடு இருக்க நாள் அனைத்து மாதமும் ஒவ்வொரு மாதமும் பென்ஷன் அமௌண்ட் வரும். அதுதான் அடல் பென்ஷன் யோஜனா திட்டம். ஸோ அந்த திட்டத்தில் ஆதார் சீடிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஆதார்லேருந்து, அதாவது ஏபிஒய் திட்டத்திலேருந்து இது மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. கான்ட்ரிபியூஷன் போட்டு ரூ. 106. நான் மாதம் ரூ. 106 போட்டுட்ருக்கேன். அது கிரெடிட் ஆனதுக்கான மெசேஜ் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் சீடிங்கை கம்ப்ளீட் பண்ண சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. இது மாதிரி மெசேஜ் வந்தாலும் அந்த லிங்க் மூலமாக கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி மெசேஜ் எதுவும் வரல, நாமளாக ஆதார் சீடிங் பண்ணலாம் அப்படின்னு இருந்தாலும் நான் இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆதார் சீடிங்கை கம்ப்ளீட் பண்ணலாம். நான் இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் அந்த பேஜுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் தான் நீங்கள் ஆதார் சீடிங்கை பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல் போட்டு கவர்மெண்ட் அப்படின்னு இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரான் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ரான் நம்பர் அப்படின்னா நீங்கள் ஏபிஒய் திட்டத்தில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ப்ரான் சொல்லிட்டு பிஆர்ஏஎன் சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் நம்பர் மாதிரி ஒரு சில நம்பர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் அண்டு ஆதார் நம்பர் இதெல்லாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் என்னோடய ப்ரான் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டேன். அதுக்கு கீழே ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, அதுவும் என்ட்ரு பண்ணிவிட்டேன். அதுக்கு கீழே கேப்சான் கேட்டிருக்காங்க. ஸோ அதையெல்லாம் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும் மேலே, அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ப்ரொசீட் அப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதாருக்கு கொடுத்த ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பர்லேருந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஓடிபி வந்துருச்சு, அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட்னு இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஓடிபி வரல அப்படின்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட் ஓடிபின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே சப்மிட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான். இதுதான் ஆதார் சீடிங் அப்படிங்கிறது. அதாவது நீங்கள் ஏபிஒய் அதாவது அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆதார் சீடிங் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பண்ணால் தான் ப்ராப்பராக பின்னாடி எந்த ஒரு ப்ராப்ளமும் எல்லாமே ஒர்க் ஆகும். நீங்கள் ஃப்யூச்சரில் இது சம்மந்தமாக ஏதாவது பேங்க்குக்கு போனால் கூட கண்டிப்பாக ஆதார் சீடிங் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் சீடிங் ரிக்வெஸ்ட் ஃபார்ம் போட்டு என்னோடய ப்ரான் நம்பர் வந்துருச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் ஐடி இருக்காங்க, அது தேவைப்பட்ட எடுத்துக்கோங்க. அந்த நம்பரை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஏபிஒய் திட்டத்தின் கீழ் ஆதார் சீடிங்கை பண்ணுறது. இந்த வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த ஏபிஒய் திட்டத்தை பற்றி நம்ம சேனலில் ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் வரும், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.